சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய திதி காலை 6:59 வரை திருதியை திதி, அதன் பிறகு சதுர்த்தசி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் காலை 9 மணி 9 நிமிடங்கள் வரை பூராடம் நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் எதிர்பாராத ஒரு சில செலவுகள் மூலமாக பண நெருக்கடி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வாழ்க்கை துணையின் சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். பழக்க வழக்கங்களில் ஒரு சில மாற்றங்களை செய்து கொள்வீர்கள். கவனக்குறைவாக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தும். சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கை துணை மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதிகமான ஞாபக மறதியால் நீங்கள் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். அடுத்து ரிஷபம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான தடைகளால் உங்களது காரியங்களில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு 2 மடங்காக அதிகரிக்கும். நிர்வாகம் சம்பந்தமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரம் சம்பந்தமாக பெரியவர்களின் ஆலோசனைகள் அற்புதமான முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய காரியங்களில் தொடர்ச்சியான இழுபறிகள் ஏற்படும். செய்யும் காரியங்களில் மன திருப்தி ஏற்படாது. குடும்பத்தில் குழப்பமான சூழல் ஏற்பட்டு விலகும். குழந்தைகள் மூலமாகவும் ஒரு சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்ததா மிதுனம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மனம் விட்டு பேசுவதால் உறவுகளுக்குள் தெளிவான சிந்தனைகள் அதிகரிக்கும். இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் சாதகமாக முடியும். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு அற்புதமான நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களது திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது மனக்குழப்பங்கள் முழுமையாக விலகும். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் மூலமாகவே சொந்த பந்தங்களுக்குள் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்து கடகம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பணவரவு கிடைக்கக்கூடிய நாள். பணவரவில் இருந்து வந்த இழுபறிகள் முழுமையாக விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது ஆலோசனை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பொறுப்புகளும் உற்சாகமும் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவையில்லாத கருத்துக்களால் மோதல்கள் உருவாகும். சொந்த தொழிலில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபத்தை குறைத்துக் கொண்டால் நெருக்கடியை தவிர்க்கலாம். மறைமுகமான ஒரு சில வீண் பழிகளை நீங்கள் சுமக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும். ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் தோன்றி மறையும். குடும்ப பிரச்சனைகளால் மன நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத ஒரு சில பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புதிய நபர்களிடம் பழகும் போது கவனமாக பழக வேண்டும். பணத்தை கையாளும் பொறுப்புகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தற்பெருமை பேசுவதை குறைத்துக் கொண்டால் தகராறுகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக விலகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களிடம் உதவிகளை எதிர்பார்க்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்து துலா ராசி.
துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக விலகி தெளிவான சிந்தனைகள் தோன்றும். தொழில் அல்லது வியாபாரத்தில் சராசரியான லாபத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமான மனக்கவலைகள் அதிகரிக்கும். உங்களது அன்றாட பணிகளை அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். பரபரப்பாகவும் மன அமைதி இல்லாமலும் உங்களது காரியங்களை செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இன்று நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் சொந்த பந்தங்களால் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் கரு நீல நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு காரிய தடைகள் முழுமையாக விலகும். வாகன பயணங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று ஒரு சில விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அவசரமாக ஒரு சில வேலைகளை செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நிதானம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களால் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் பெரிய அளவிலான இழுபறிகள் ஏற்படும். குறித்த நேரத்தில் காரியங்களை செய்து முடிக்க முடியாது. மூத்த உடன்பிறப்புகளிடம் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில நெருக்கடிகள் தோன்றி மறையும். உங்கள் வாழ்க்கை துணை தேவையில்லாத ஒரு சில காரியங்களை செய்வார்கள். அது மூலமாக குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்படும். முன்கோபத்தின் மூலமாக நீங்கள் ஒரு சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வீடு தேடி வரும். புதிய முதலீடுகள் செய்யும் போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்வீர்கள். பொறுமை குறைந்து முன்கோபம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு பண நெருக்கடியில் இருந்து விடுதலையை கொடுக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். தேவையற்ற கோபங்களை முழுமையாக குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்துவிட்டாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடைகளில் இருந்து இன்று முழுமையான விடுதலை கிடைக்கும். இழுபறியான காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். சிறப்பான பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கிடையே இன்று நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட்டாலே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். நன்றி, வணக்கம்.